நடைபாதை கடையில் பேச்சு தொடர வேண்டி கூடுதலாய் ஒரு தேநீருக்கு சொல்லி நின்ற பொழுதுகள், விரைந்து வரும் வாகனங்களுக்கிடையில் சற்றென்று தென்படும் உன் வண்டி பார்க்கும் எதிர்பாரா வினாடிகள், உன்னை சுமந்து வரும் வாகனம் பார்க்க விடியலில் கூட காத்து கிடக்கும் நொடிகள், எனக்கு வரும் அனாமத்து காதல் கடிதங்களையும் உன்னை சீண்டி போகும் பெண்களை பற்றியும் நாம் பரிமாறிக்கொள்ளும் அந்தரங்க வினாடிகள் அத்தனையும் காணாமல் போயின. ஆம், இவை அத்தனையும் காணாமல் போயின நண்பன் கணவனான போது. ஒரு நண்பன் கணவனாக மாறிட்டான் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மிஸ் பண்ண வேண்டியதா இருக்குல்ல. இங்கே ஒரு நடைபாதை கடையில் நின்று பேசிக்கிட்டே இருப்போம், பேசணுங்கிறதுக்காக இன்னொரு தேநீர் குடிப்போம். எத்தனையோ வாகனங்கள் போயிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு தேடுவோம், எந்த பைக்ல அவன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணுடைய கண்களுக்கு தெரியும் அவனுடைய நண்பன் இங்க வரான் அப்படின்னு. தனக்கு வரக்கூடிய காதல் கடிதங்களை அவன்கிட்ட சொல்ல முடியும், அவனை சீண்டி போகக்கூடிய பெண்களை பற்றி பேச முடியும். அந்த அந்தரங்க வினாடிகள் இது எல்லாமே காணாமல் போயிடுச்சு அந்த நண்பன் கணவனான போது என்ற இந்த அழகான கவிதைக்கும் கற்பனைக்கும் சொந்தக்காரங்க கவிஞர் வெண்ணிலா. உங்களுடைய பதிவுகளை அவ்வப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம பதிவு செய்துட்டே இருக்கோம். இன்னும் இது போன்ற மனதை வருடக்கூடிய மெல்லிய உணர்வுகளுக்கு இதமளிக்கக்கூடிய கவிதைகளை இவங்க நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை பதிவு பண்றேன். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது loveguru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நிறைய காதல் நினைவுகளோடும் உணர்வுகளோடும் சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்க FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.